எல்லா மாதமும் ரேஷன் கடையில் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கோதுமை கொடுத்துட்ருந்தாங்க. சரி ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ தான் கொடுத்துருந்தாங்க என்னோடய கார்டுக்கு. அதை வந்து நல்லா புடச்சி எடுத்ததுக்கப்புறமா 10-15 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நல்லா அலசி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 வாட்டிக்கு மேலே நல்லா அலசி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, தண்ணியில் நல்லா அலசி எடுத்து மட்டும் காய வச்சுக்கிட்டா போதும். எனக்கு ஒரு நாள் வெயிலே நல்லா காஞ்சி வந்துடுச்சு. மறுநாள் வந்து நான் அதை கூட வந்து வெள்ளை மூக்கடலை வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்து அரைச்சேன். ரேஷன் கோதுமையை தனியாக அரைச்சா கருப்பாக இருக்கும்ன்ட்டு நான் பார்த்துருக்கேன். ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி அது கூட கொஞ்சம் வெள்ளை மூக்கடலை போட்டுக்கிட்டால் நல்லதும் கூடன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது சூடாக வந்து சில்வர் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததால் அது அப்படியே கேக் போல் இருந்ததால் என்னோடய பொண்ணு அதை ஆசைப்பட்டு அவங்களே வந்து சுரண்டிட்டு எனக்கு ஜலிச்சு கொடுத்துருந்தாங்க. ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுநாள் வந்து சப்பாத்தி தான் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னோடய பையனும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து பூரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு பூரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா மாவை ஒரு 3 கப் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெயும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா இந்த வாட்டி பூரி வந்து நல்லா பெருசாகவே போட்டிருந்தேன். நல்லா உப்பி வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் பெருசாக போட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிருமேன்ட்டு கொஞ்சம் பெருசாகவே திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெயில் போட்ட உடனே உப்பி வருமானு பார்த்தேன். நல்லா அழகாக உப்பி வந்தது. அதே போல் வந்து கொஞ்சம் வந்து டக்குன்னு செவக்க ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு உள் பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இது கூட பூரி மசாலா செஞ்சுருந்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.